வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை, தக்காளியும் வெங்காயம் மட்டும்தான் இருந்துச்சு. சிம்பிளாக எக் ரைஸ் செஞ்சலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி சாப்பரில் தக்காளியும் வெங்காயமும் சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 65 மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலாவோட முட்டையை நல்லா பரட்டி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி எக் கிராம்பிள்ஸ் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் 2 கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி. சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பாய்.